நாங்கள் செய்ய அறியாதிருக்கிறார் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் அந்த மரண தருவாயில அவர் பேசின முதல் வார்த்தை. அதே வசனத்துல நான் பார்க்கிறோம், இந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் என்ன பண்றான்னா அவருடைய வஸ்திரத்தை ஒருவரும் அவர் விடாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவர் அங்க கனவீனப்படுத்தப்படுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு சிறுமைப்படுத்தப்படுகிறார். அவருடைய அந்த பாடுகளுக்கு மத்தியிலே அவர் அரைநிர்வாண கோலமாக மாற்றப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி வாசிக்கும் பொழுது நியாயசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. உடல் முழுதும் அவருடைய உடல் முழுதும் ரத்த காயங்கள் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட காயங்கள் சொல்ல, உடம்புல இருந்து ரத்தம் வெளியே வந்திருக்கிறது. ஆனா உடம்பு முழுக்க வளங்கள் இருக்கும். சிலுவை ஒரு சாதாரண தண்டனை கிடையாது. ஒரு மனுஷனை கொன்று விட வேண்டும் என்கிற தண்டனை சிலுவை தண்டனை கிடையாது. ஒரு மனுஷனை கொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய தண்டனை இருக்கு. ஒரு நிமிஷத்துல அவருடைய தலை சிறுசேதம் பண்ணிட்டா செத்துவாங்க. அல்லது வேறு சில தண்டனைகளா இருக்கு. சிலுவை தண்டனை என்பது ஒரு மனிதன் எளிதில் சாவக்கூடிய தண்டனை அல்ல, ஒரு தண்டனை மாற்றம் அல்ல. அது மட்டும் இல்லாம அவன் சாவை முழுவதுமாக அந்த ஒரு நொடியா அனுபவிக்கணும். சொல்லப்பட்டிருக்கு 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 6 மணி நேரம் அப்படின்னாக்கா காலையில 9 மணி 8:30 முதல் 9 மணிலிருந்து மாலை மதியம் நண்பகல் 3 மணி வரைக்கும் அந்த நேரம் குறிப்பிடப்பட்டது. 9 மணில இருந்து. அப்போ உடல்ல இந்த காயங்கள் மொத்தம் இருக்கும், ரத்தம் வடியாது, ரத்தம் அப்படியே உடம்புலே இருக்கும். 2 கை 2 காலில ஆடைகள் அடிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில உயிர் உடனே போவாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த தண்டனைக்குரிய நபரை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது மாத்திரம் இல்லாம தண்டனை கொடுத்து போயிட மாட்டாங்க, கூடவே நிற்பாங்க, சிறுமைப்படுத்துவாங்க, எல்லா விதமான அவதூறையும் பேசுவாங்க, கல் எடுத்து அடிப்பாங்க சிலுவையில. ஆனா இது ஒரு கோரமான ஒரு தண்டனை. அதுதான் சிலுவை தண்டனை. அப்போ அதை அடையறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. வெள்ளை கோலம் பட்ட திராட்சரசத்தை மரண தண்டனைக்கு மரண தண்டனை சிலுவை மரணத்தை அடைப்பது ஒரு கைதிக்கு வெள்ளை கோலம் கலக்கப்பட்ட திராட்சரசம் என்பது அவனுக்கு ஒரு பெரிய ரெமெடி மாதிரி, அவனுக்கு பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்ச மாதிரி. ஏன்னா அந்த வெள்ளை கோலம் கலக்கப்பட்ட திராட்சரசத்தை குடித்தால் வலி தெரியாது, ஈஸியா செத்துக்கலாம். அந்த அந்த சுயாதீன என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய நரம்பு மண்டலத்துல அதனால மரணம் ஈஸி. அது ருசி பார்த்துட்டு அதை வாங்க மறுத்து விட்டாங்க என்று சொல்லி 13ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 கைகளிலும் அடைகள் அடிக்கப்பட்ட நிலைமையில உடல் முழுக்க ரத்த காயத்தை ஏற்படுத்தி அவர் சொல்றாரு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது அறியாதிருக்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தை மொத்த சுவிசேஷத்தை 2 வார்த்தையில நம்ம சுருக்கிறதா அப்படின்னாக்கா, முதல் வார்த்தை சொன்னா பிதாவாகிய தேவன் மன்னிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 33 ஆண்டு வாழ்க்கையினுடைய அந்த மொத்த வாழ்க்கையை ஒரு 2 வார்த்தையில சுருக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் சிலுவையில சொன்ன அந்த 2 வார்த்தை பிதாவை பிதாவாகிய தேவன் இந்த ஜனங்களை மன்னிக்கிறதுக்கு அவர்
அவர் மன்னிப்பதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவனுடைய முழு வாழ்க்கை. யாரை மன்னிக்கிறார்? யாரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு காரணம்? அங்க முதலாவது எடுத்தோம் அப்படின்னாக்கா ஆசாரியர்களும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் அவருக்கு எதிராக அவர்கள் திட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது இயேசுவை கொலை செய்து விட வேண்டும் அப்படின்ட்டு அவர்கள் திட்டம் போட்டார்கள். அதை ஜனங்களுடைய கழகத்தின் நிமித்தமாக அந்த கழகமா மாற்றினாங்க. இரண்டாவது ஜனங்கள். மூணாவது நியாயசனத்துக்கு முன்பாக கொண்டு போனாங்க. 3 முறை கொண்டு போனாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி போனாங்க, பிலாத்துக்கு ஒரு வாட்டி கூட்டிட்டு போனாங்க, பிரதான ஆசிரியருக்கு ஒரு வாட்டி கூட்டிட்டு போனாங்க. அது ஒரே வார்த்தை மட்டும், நான் கை கழுவி நான் இந்த ரத்த பழி என் மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்து என்ன பண்றாங்க, கையை கழுவிடும். ஆனாலும் அவர்கள் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பரபாசுக்கு பதிலாக இவர் அடிச்சு கொண்டு ஆகணும் அப்படின்னு முடிவு. இவர்களை மன்னிக்கும். இவர்கள் என்பது அவர்களை மாத்திரம் குறிப்பிடத்தக்கது. யார் யாரு யார் யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கிறார்கள், அந்த ஜனங்களை மாத்திரம் குறிப்பிடத்தக்கது. அந்த இவர்கள் என்கிற வார்த்தை அல்ல. எப்பயுமே இந்த தூக்கு தண்டனை கைதிகளை, மரண தண்டனை கைதிகளை கூண்டுல, குற்றவாளி கூண்டுல போய் நிப்பாட்டும் பொழுது தீர்ப்பு சொல்லுகிற ஒரு நியாயாதிபதி இருப்பாங்க. பக்கத்துல அந்த அவருக்காக வாதாடக்கூடிய அட்வொகேட் வக்கீல் இருப்பாரு. சாட்சி நிப்பாட்டக்கூடிய கூண்டில சாட்சிகள் இருப்பாங்க. எதிர்க்க ஜனங்கள்லாம். அப்ப தண்டனைக்குரியவனுக்குத்தான் என்னைக்குமே மன்னிப்போ அல்லது தண்டனையோ நிறைவேற்றப்படும். ஆனா தண்டனை அனுபவித்துக் கொண்டே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்றது, இதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அப்படிதான் இவர் அறியாம செய்யறார். இவர் செய்யறது என்னன்னே தெரியாம செய்யறார். அப்படின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் முழு அறிவோடும் முழு மனித தன்மையோடும் முழு வேதனையோடும் அவர் அந்த சிலுவையில் அவர் இருக்கிறார். அதுக்கு உதாரணம் தான் அவர் அந்த காடியை வாங்குறது. அந்த வெள்ளை போடுறவங்க கலக்கப்பட்ட அந்த திராட்சை ரசத்தை அவர் குடிக்கல. அது குடிச்சிருந்தாக்கா அவருக்கு அவர் சுயாதீனம் இழந்திருக்கக்கூடும், அவருடைய வலி மறைந்திருக்கக்கூடும். கவியரசு சிவதாசன் எழுந்தாரு, தன்னறிய திருமேனி சதை கொண்டு தவிப்பெய்தி மன்னறிய பணப்பாடு பட்டோரை. அவர் அறிந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் முழுவதுமாக மனித தன்மையோடு அவர் சுயாதீனத்தோடு அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த உலகம் வழியே அந்த பாடல்கள் குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாற்றாங்க. அப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்றார், 2 விதமான குற்றவாளி நீதிபதி. ஒருத்தர் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்களா, 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்களா, முடிச்சேன். 2 விதமான ஒருத்தர் தண்டனை நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி, 2வது தண்டனை நிரூபிக்கப்படாத குற்றவாளி. ஒருத்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அடைவதற்காக அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது, அவன் அடிச்சுட்டான், கொண்டுட்டான். 2வது இருக்கவன், அவனுக்குள்ள அதே தன்மை இருக்கு. அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவனும் கொள்ளுவான். அப்ப இவர்கள் அப்படின்னு சொல்றது மொத்த மனிதர்கள். அவரை அழைத்த ரோமஸ் போர் சேவாவின் மாத்திரம் கிடையாது, சூழ்ச்சி செஞ்ச ஜனங்கள் மாத்திரம் கிடையாது, ஆசாரியரோ அவரை நியாயம் தீர்த்த பிலாத்துவோ ஏரோதோ கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்றது மொத்த ஜனம். ஏன்னா இந்த பாவம் மொத்த மனுகுலத்தை ஆண்டு கொண்டது. அந்த மொத்த மனுகுலத்தை ஆண்டு கொண்ட பாவம் யார் மேல போச்சு அப்படின்னாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல போச்சு. அந்த முழுவதுமாக காட்டினது இவங்க 4 பேர். நம்ம பார்த்த ஜனங்கள், ரோமர்கள், யூதர்கள் மற்றும் யூத மத தலைவர்கள். எனக்கு அன்பாக
பாவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை வாழ்வு அந்த நிலைமையில பிதாவினிடத்திலே அவர் வேண்டிக் கொண்டார். பிதாவை சுவிசேஷத்தினுடைய சுருக்கம், பிதா நம்மை மன்னிக்கிறார். பிதாவாகிய தேவன் நாம் எப்படிப்பட்ட தவறு செய்தாலும் அவர் மன்னிக்கிறதற்கு அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார். இதுதான் நம்முடைய சுவிசேஷமான சொல்லுவது. ஆகையினால இந்த முதல் வார்த்தையை ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில் சொன்ன பிதாவே இவர்களுக்கு பண்ணியும் தாங்கள் செய்கிறது அறியாது அவர் அறியாமையில் அந்த பாவத்தை செய்துட்டார் என்கிற அந்த வார்த்தையை நம்முடைய சிந்தனைகள்ல இந்த ஒரு நாள் மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்நாள் பொழுது இதை நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை நாம நினைக்கும் பொழுதும், அவரை ஆராதிக்கும் பொழுதும், அவரை தொழுது கொள்ளும் பொழுதும் இதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைகளோடு இதனுடைய சிந்தனையை முடிக்கிறேன். தேவனுடைய நாமத்தை குறிப்பிடுகிறேன். கவனமா பேசணும். ரெக்கார்டிங் ஆகும், அதான் பிரச்சனை. எதை ஒன்றாலும் பேசிடலான்னு கூட கரெக்டா பேசணும் அப்படின்றத நம்ம கவனத்துக்கு வச்சோம். சரி, அதனால இந்த மாட்டி ஒரு விசேஷம் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்து சிலுவையில பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இப்படி சொன்னதுனால எவ்வளவு பெரிய பாவங்கள் இருந்தா கூட காலையில தான் படிச்சோம். காலைக்கு தான் நேற்றிகள் ரத்தாம்பர் சிவப்பா இருந்தால் வெண்மையா என்ன பண்றாரு? நம்முடைய பாவம் அப்படி இருந்தாலும் அதை என்ன மாற்றுகிறோம். முதல் வார்த்தையை சிறப்பாக பேசியிருக்கிறார். அடுத்த வார்த்தை பேசும்படியாக இசைக்கேல் அவர், இரண்டாவது வார்த்தை பேசும்படியாக இசைக்கேல் அவர் வருகிறார்கள். கொஞ்சம் நான் இந்த டைம்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலான்னு, ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு 15 நிமிடம் கொடுத்துடலாமா உங்களுடைய
பதியோட. சரி, அதுக்கு மேல அவங்க நீங்க பண்ணுங்க. அதுக்கு மேல ஆச்சுன்னா பட்டுல ஒரு நிமிஷத்துல 3 பேர் வந்துடும். கரெக்டா 15 நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் பேசுறதெல்லாம் கனெக்ட் பண்ணாதீங்க. அவர் வந்து என்ன உடனே அவர் ஆரம்பிச்ச உடனே டைம் ஸ்டார்ட். ஓகே, நம்ம மையப்படுறாங்க. தொடர்ந்து இந்த நாளில் கூட நம்ம இப்படி ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்து இந்த மாதிரி எல்லாருக்கும் பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி நாங்க இந்த மாதிரி ஏன்னா நான் படிச்சது வந்து எல்லாமே பெந்தகோஸ்து சபை ஹாஸ்டலு. அதுல எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்பெல்லாம் இது மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம். ஏன்னா நான் படிச்சது வந்து எல்லாமே பார்த்தா கிறிஸ்டின் ஹாஸ்டல் இருக்கிறதால டைம் லீவ் கூப்பிடும் போதெல்லாம் இந்த மாதிரி மீட்டிங் வச்சுருவாங்க. அதற்கு பிற்பாடு இப்பதான் அந்த அந்த கெட்டகுமாரன் கதையை போல ரொம்ப நாளைக்கு பின்னாடி தகப்பன் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. அவர் தேவன் தமிழ் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்க அந்த 2வது வார்த்தையை பத்தி நாம் கொஞ்ச நேரம் நாம் தியானிப்போம், எடுத்துக்கொண்டோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டான். இங்க நமக்கு இந்த வார்த்தை வாசிப்பதாக இங்க நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 கல்லர்களை பற்றி இங்க நாம் பார்க்கிறோம். அந்த நாட்டில் உள்ள சட்டத்தின்படி தவறு செய்தவர்களை அவர்களுக்கு ஏற்ற தண்டனையாக அந்த நாட்டில் உள்ளவர்கள் சிலுவையில் அறைந்து அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்கான நாட்டினுடைய சட்டமா இருக்கிறது. ஆக இப்படி இருக்கும்போது 2 கல்லர்களை அங்கே சிலுவையில் அறையும் போது நடு மையத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அங்கே ஒரு கல்லணை போல அந்த சிலுவையில் அறையப்பட்டு நாம் பார்க்கிறோம். அப்படியா இருக்கும்போது அந்த 2 கல்லர்கள் மத்தியில ஒரு கல்லனை பார்க்கிறான். ஒரு கல்லன் சொல்கிறான், அங்கே நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று. நம்ம இப்படி பார்க்கும்போது அந்த 2 கல்லர்களை அங்கே சிலுவையில் அறைந்திருக்கார்கள். அவர் தவறு செய்தவர்கள், அவர்களை அங்கே சிலுவையில் அறைந்திருக்கார்கள். அதற்கு முன்பாக நாம் பார்க்கும்போது அந்த 2 கல்லர்களுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிந்தித்த கல்லர்கள் யார் அது என்று நாம் பார்க்கும்போது ஒரு கல்லன் மாத்திரமல்ல, 2 கல்லனுமே அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தார்கள் என்று நாம் பார்ப்போம். என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கல்லனுக்கு மட்டும்தான் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று. ஏனென்றால் அந்த ஒரு கல்லன் அந்த நேரத்திலே பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு சில மணி நேரத்திலே அவர் யார் இன்னார் என்பதை அவன் அந்த கல்லன் அறிந்தவனாக இருக்கிறான். ஏனென்றால் நம்ம இன்னொரு வசனோடு எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 27:47 அதை நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 27:43-44 நீங்களே வாசித்து சரி. சரி. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவரோடு 43 தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையை வைத்திருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இங்க நாம் பார்க்கும்போது
அந்த இரண்டு கள்ளர்ல ஒரு கள்ளன் மாத்திரம் அவரை நிந்திக்கவில்லை. ஏனென்றால் ஒரு கள்ளன் அவரை நிந்தித்திருந்தால் ஒருத்தன் என்று இருக்கும். வசனத்தில் நான் பார்க்கும்போது ஒருத்தன் நிந்தித்தான் என்று இருக்கும். இங்கே நாம் பார்க்கும்போது அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களும் அவரை நிந்தித்தார்கள் என்று இங்க நமக்கு பக்தனுடைய வசனம் இருக்கிறது. இதுல கூட இன்னொன்று மார்க் 15 கூட நம்ம பார்த்துக்கிறோம். மார்க் 15:32 நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்க இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். இங்க நாம் பார்க்கும்போது அந்த இரண்டு கள்ளர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது இந்த கள்ளர்களை சிலுவையில் அறையப்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கள்ளர்களுமே அமைதியாக இருந்திருக்க மாட்டார்கள். அவர்களுடைய மனதில அநேகர் யாரெல்லாம் அடித்தார்களோ, அவர்களை துன்பப்படுத்தினார்களோ, அவர்களை நிந்தித்தார்களோ, அவர்கள் எல்லாம் அவர்களுடைய மனதில தகாத வார்த்தையினால் அவர்களை திட்டிக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மறிக்க போகிறோம். ஏன்னா சிலுவையில் அடித்துட்டார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மறிக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது பார்த்தா உள்ள ஜனங்களை பார்த்து இவர்கள் எல்லாம் மனசுல அதை ஒரு அமைதியா இருந்திருக்க மாட்டார்கள். தகாத வார்த்தையினால் அவர்கள் எல்லாருமே அவர்கள் திட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே திட்டிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கார்கள். ஆனாலும் அந்த நேரத்திலே நாம் பார்க்கும்போது அந்த இரண்டு கள்ளர்களில் ஒருவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கள்ளர்கள் ஜனங்களை திட்டிக் கொண்டு இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரையும் அங்கு இருந்த ஜனங்கள் அநேகர் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை பார்த்து அவரையும் நிந்தித்தார்கள். அவருடைய தலையில முக்கியம் வைத்தார்கள். முக்கியம் வைத்து பிற்பாடு அவருடைய முகத்தில் காரி துப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் வேதவசனத்திலே. ஆக அவருடைய முகத்தில் உமிழ்ந்தார்கள். ஏனென்றால் இந்த கள்ளர்களை நம்ம பார்க்கும்போது அவர்களும் நியாயப்படி அவர்கள் தண்டிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அந்த கள்ளர்களுக்கு கூட அப்படிப்பட்ட சோதனைகள் வேதனைகள் வரவில்லை. ஏனென்றால் அவருடைய தலையில அந்த முற்றிடம் வைக்கவில்லை. அவருடைய முகத்திலே அவர்கள் உமிழவில்லை. ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கும்போது அதிலே ஒரு கள்ளன் சொல்கிறான், நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் செய்யவில்லை என்று நாம் பார்க்கும்போது எந்த ஒரு சிறிய குற்றத்தையும் இவர் செய்யவில்லையே, இவரை எதுக்கு நம்மோடு கூட நம்ம அழிந்திருக்கார்கள் என்று அங்க இன்னொரு கள்ளன் நாங்க சொல்லுவதை நாம் பார்த்தோம். அவர்தான் நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி அவரை அந்த நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இன்னொரு கள்ளன் சொல்கிற ஒரு சம்பவத்தை இங்கு நான் பார்க்கிறோம். அது பாத்தீங்கன்னா இந்த கள்ளன் சொல்வது போல, ஆனால் இவைகள் எல்லாம் அந்த இரண்டு கள்ளர்களுக்கு ஆற்றிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிக வேதனைகள். ஏனால் அவருக்கு இவர்கள் சிலுவையில் மாத்திரம் அடித்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து அவருடைய தலையின் மேல் அந்த முன்கிரீடம் வைத்தார்கள். முன்கிரீடம் வைத்து அவருடைய முகத்தில் துப்பினார்கள் என்று நான் பார்க்கிறோம். ஏன்றால் அது அந்த இடத்தில் நாம இருந்தால் என்ன செய்வோம்? நாமும் அந்த கள்ளர்களை போல அது உள்ளவர்களை எல்லாரும் ஏதாவது ஒரு வார்த்தையில திட்டிக் கொண்டுதான் இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனாலும் இந்த இரண்டு கள்ளர்களை நாம் பார்க்கும்போது அவர்களே அந்த நாட்டினுடைய சட்டம் அவர்களுக்கு அந்த சிலுவையில் இருந்து அவருக்கு விடுதலை கொடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தினால் அந்த சிலுவையில் இருக்கும் போது கூட பார்த்தினால் அதில் ஒரு கள்ளன் சொல்கிறான், நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்த தவறுக்காக நமக்கு தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனால் இவரோ ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே அந்த ஒரு கள்ளனை நாம் பார்க்கும்போது தன்னைத்தானே அங்க தாழ்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் செய்த தவறுக்கு நாம் தண்டனை அனுபவிக்கிறோம். இவர் ஒரு குற்றம் அறியாதவர், ஒன்றும் செய்யாதவர், இவருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று அதைத்தான் அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அன்றியும் 40வது வசனம், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா?
அந்த ஒரு கல்லன் அந்த ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லன் மாத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நீர் உண்மையான தேவனானால் நீர் உண்மை ரட்சித்துக் கொள்ளும், சிலுவையில் இருந்து இறங்கி நீர் உண்மை ரட்சித்துக் கொள்ளும், எங்களையும் ரட்சியும். அதாவது நீர் ஃபர்ஸ்ட் சிலுவையில் இருந்து இறங்கி வந்துட்டு அதுக்கு பிற்பாடு எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று அந்த கல்லன் அங்க நிந்தித்துக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்றால் அந்த கல்லனா இருக்கிறவங்களுக்கு அந்த மறிக்க போற நேரத்திலே கூட அவருக்கு சாக போகிறோம் என்ற எண்ணம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில இருக்கலாமா என்று அப்படித்தான் அந்த கல்லன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்க நிந்திக்கிறதை நமக்கு பார்க்கிறோம். ஆக இதுல கூட நாம இன்னொன்று 42வது வசனம், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்தரலும் என்று இங்க இந்த கல்லனை நாம் பார்க்கும்போது அந்த கல்லன் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி அந்த கல்லனத்தில் இருக்கக்கூடிய அந்த தாழ்மையை அவர் பார்க்கிறார். பார்க்கும்போது தான் அவர் சொல்கிறார், அந்த ஒரு கல்லன் சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நிலைத்தரலும். அந்த கல்லன் செய்யக்கூடிய அந்த வேண்டுதல் விண்ணப்பங்களை நாம் பார்க்கும்போது அது மிகுந்த ரொம்ப ஆழமுள்ளதா இருக்கிறது. ரொம்ப தாழ்மையாய் அங்க குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லும் போது பார்த்தா நம்மை இந்த உலகத்திலிருந்து அவர் மீட்டெடுப்பதற்கான அது காரணமா இருக்கிறது. ஆகவே நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று நாம் பார்க்கும்போது பரதேசி என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது அது பரலோகம் இல்லை. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் இந்த பூமியில இருந்த போது கூட பார்த்தீங்கன்னா அவர் மரித்து 3 நாள் கழிச்ச பின்பாடு தான் அவர் இந்த மரியாளுக்கு அவர் அறிமுகமானார். முதல் நாள் பார்த்தவர் அவரு அதற்கு அப்பொழுதுதான் அந்த அவர்கள் அவரை தொட்டு பார்ப்பதற்காக வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் இன்னும் பிதாவின் இடத்தில் போக வேண்டியதா இருக்கிறது, என்னை தொடாதீர்கள் என்று அவர் அங்க சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து என்று என்றைக்கும் இன்றைக்கு அவர் ஜீவனோடு இருக்கார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தான் இங்கே இந்த கல்லன் வேண்டுதல் செய்த விண்ணப்பமானது அந்த கல்லனுடைய வேண்டுதல் விண்ணப்பத்திற்கு உடனடியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே பதில் கொடுத்தார். இங்க ஏன் பார்க்கும்போது ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்தரலும். இந்த கல்லன் அந்த ஒரு சில மணி நேரத்திலே பார்த்துட்டு நாம் செய்த தவறுதான் என்பதை அந்த கல்லன் உணர்ந்து அங்கே தன்னைத்தானே அந்த கல்லன் தாழ்த்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்துல அங்க வேண்டுதல் செய்கின்ற அந்த ஜெபமானது ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும். ஏன்னா நான் ஒரு பாவியா இருக்கேன், என்னை நீர் நினைத்தரலும் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்று சொல்லும் போது தான் பாத்தீங்கன்னா சொன்ன அந்த நிமிஷத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதில் கொடுத்தார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று பார்க்கும்போது அந்த பரலோகத்தை குறிக்கவில்லை. நமக்கு முன்னாடி இருந்த ஊழியர்கள் எல்லாம் அநேகர் ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் பரதேசி என்னப்பட்ட அந்த இடமா இருக்குது. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசி இருப்பா என்று சொல்லும் போது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்க போவதற்கு முன்பாக அந்த வார்த்தை அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் மரித்த உடனே அவர் பரலோகம் போகவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த 3 நாளுக்கு பின்புதான் அவர் உயிரோடு எழுந்து வந்து இந்த பூமியில இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசி இருப்பான்னு சொல்லும் போது அவர் மரித்து பரிசுத்தவான்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கக்கூடியது. அந்த இடத்திலே இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசி இருப்பா என்று சொல்லக்கூடிய இடம் தான் அந்த பரதேசியா இருக்கிறது. ஆக இந்த நம்ம லாசரு கதை நாம் பார்க்கும்போது லாசரு ஐஸ்வரனை பார்க்கும்போது நம்ம இந்த பூமியில இருக்கும்போது ஐஸ்வரன் மிகுந்த செல்வந்தா இருந்தான், லாசரு தரித்திரனா இருந்தான். ஆனாலும் மரித்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்துல அங்கே ஆபிரகாமுடைய மடியில இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியாகத்தான் அதே போல இந்துக்கள்ல கூட ஒரு வரி ஒண்ணு வரும், பழைய பாடல் ஒரு அத்தை மடி மெத்தை அப்படின்னு. அப்படி எல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்படியா அத்தை மடி மெத்தன்னு அப்ப அவ்வளவு பெருமடி, அப்ப நான் ஆபிரகாமுடைய மடி அவ்வளவு பெருமடியான்னு நம்ம இருக்கு. அதாவது அது ஒரு உதாரணத்துக்காக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதை நான் பார்க்கும்போது பரதேசி என்ற கூடிய அது ஒரு இடம், அந்த ஒரு இடத்திலே இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்லனை பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்கிறதாக அந்த கல்லனத்தில் ஆண்டவராக அந்த கல்லன் கேட்ட மாத்திரத்தில் அவனுக்கு அந்த வேண்டுதல் ஜெபம் கேட்கப்பட்டது.
தன்னை தானே தாழ்த்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த வேண்டுதல் மன்றாட்டை வைத்த நிமித்தமாக ஆண்டவர் தூரத்துல இருந்து நம்ம இங்கிருந்து செய்யக்கூடிய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் அங்க பக்கத்திலே சிலுவையில் இருக்கும்போது அவனுடைய சூழ்நிலை அறிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கல்லனுக்கு பதில் கொடுத்தார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஆகவே நாம கூட அந்த கல்லனை போல நாம் தாழ்த்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு இதுல நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், நாம் அந்த கல்லனை போல நிந்திக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். மற்றவர்களை நமக்கு அந்த அந்த நிந்திக்கிற மனது உள்ளவர்களாக இருக்கிறோம், மன்னிக்கிற மனது உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் நம்ம இந்த பிபிஎஸ் கூட போன வருஷம் பார்த்தீங்கன்னா மன்னிக்கிற மனது என்று நமக்கு அந்த தலைப்பு வந்தது இல்லையா? நமக்கு நம்ம எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டாலும் கர்த்தருக்குள்ள அவரோடு கூட இருந்தா கூட பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நிந்திக்கிற மனது தான் இருக்கிறத ஒழிய ஆனா மன்னிக்கிற மனது இல்லை. அதான் உண்மையா இருக்கு. ஏனென்றால் நமக்கு மன்னிக்கிற மனது இருந்தால் இந்நேரம் அந்த இடமே ஃபுல்லாயிட்டு. ஏன்னா யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அதை நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. எப்படியாவது போயிட்டு அவங்களுக்கு ஒண்ணு 2-3 நாளாவது ஒரு 4 வார்த்தை கேட்டு வர சொல்லிட்டு போயிடுவோம். அப்படியே அவன் நேர்ல போக முடியல, போன் பண்ணியாவது ஒரு 4 வார்த்தை பேசிக்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நமக்கு இருக்கிறது. அங்கு தேவன் நாமும் அதாவது நிந்திக்கக்கூடிய மனது இல்லாமல் நாம் மன்னிக்கக்கூடிய மனது உள்ளவர்களா நாம் இருப்போம். தேவன் தாம் இந்த வார்த்தையை நமக்கு ஆசிரியர் வராங்க. இரண்டாவது வார்த்தை அருமையாக அதை குறித்த விளக்கங்களை சொல்லி நிறைவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிக்கு இருப்பாய். ஒரு கவனிக்கணும், சில விஷயங்களை முக்கியமா நோட் பண்ணாரு. மத்திய 27ஆம் அதிகாரம் சொல்லும் போது 2 பேருமே என்ன பண்ணாங்க, கல்லர்கள் நிரூபித்தார். நிறைய நேரங்கள்ல இவன் அறிக்கை செய்வதனால ஒருவேளை இவன் நீதிமானா இருந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியதான். இல்லை, வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து வேகமாக்கி ஒருவனும் நல்லவன் என்பது இப்போ பாருங்க, இவனும் நிந்திக்கக்கூடியவன் சேர்ந்துதான் நிந்திச்சான். அப்ப எப்ப மனமாத்தினா இவன் சிலுவையில் நிந்திக்கிறான்? 2 பேரும் பாவத்தினால இவங்க செய்த திருடனாக இருந்ததுனால இவங்க சிலுவையில் அடிக்கப்படுகிறார்கள். ஒரு விஷயத்த சொன்ன கவனிக்க, இவங்க 2 பேருக்கும் ஒரு சராசரியான தண்டனை தான். சிலுவையில ஆணைகள் அடிச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கூடுதலான தண்டனை நிறைவேற்றப்படும். தலைவர் என்ன பண்ணாங்க? விழாவில் அவர் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு அதெல்லாம் செய்யறது. அவங்கள யாரும் நிந்திக்கல. நிந்திச்சதெல்லாம் யாரு? கிறிஸ்துவர். சிலுவையில இருக்கும் பொழுதே அவர் நிந்தித்தாருன்னு சொல்ல. நீ கிறிஸ்துவானால் என்ன பண்ண? உன்னை நீ ரட்சித்துக் கொள்ளுன்னு சொல்லி 2 கலர்களும் சும்மா ஒப்புச்சப்பா இவனையும் சேர்த்து அழைஞ்சிடலாம்னு சொல்லி அடைஞ்சாங்களே தவிர, அவன் திருட்டுறதுனால இவன் பக்கத்துல ஒரு கல்லனை கல்லர்களோடு சொல்லப்பட்டோம். துன்மார்க்கரோடே அவர் என்ன பண்ணாங்களாம்? ஆமா, துன்மார்க்கரோடே அவரை நியாயந்திருத்தார். துன்மார்க்கரோடு அவர் தண்டிக்கப்படுகிறவர்கள். துன்மார்க்கர் சொல்ற கல்லர்கள், திருடர்கள், பாவம் செய்கிறவர்கள், இவர்களோடு கூட இயேசுவையும்
பரிசுத்தமான தேவனையும் என்ன பண்ணாங்க, ஒண்ணு சேர்த்துட்டாங்க. கவனிக்கணும். சிந்தனைகள்லாம் நமக்கு வேலை படிக்க சிந்திக்கும் போது இவைகளெல்லாம் இன்னைக்கு ஒருவேளை சிறப்பான ஒரு சிந்தனையா இருக்கிறதுனால நம்ம கவனத்துல வைத்துக் கொள்ளும். பாருங்க, இன்னைக்கு கூட கடைசி நேரம், கடைசி ஒரு சில வார்த்தைகள் அங்க குறிப்பிட்டான். என்ன தெரியுமா? அவன் பரலோக ராஜ்யம் இருக்கிறது ஒன்று இருக்கிறது என்பதை அவன் என்ன பண்ணான் அறிந்தான். ஒருவேளை முன்னாடி தெரியுமோ தெரியாது தெரியல, ஆனா எங்க வந்து நினைவு பண்றான், அதை சிலுவையில வந்து நினைவு பண்றான். ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இருக்கு, தேவன் இருக்கிற இடம். அப்ப சொல்றான், அந்த நீ அங்க போகும்போது என்ன பண்ணுங்க, உனக்கு கவனிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. இந்த வாழ்க்கைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யம். யார் அங்க போக முடியாது, அவன் தெரிஞ்சுக்கிட்டான். நான் அங்க போக முடியாது, இந்த பாவத்தோட நான் என்ன பண்ண முடியாது, போக முடியும். ஆனா அதுக்கு ஒரு வழி உண்டு. என்ன செய்யலாம்? இந்த நிமிஷத்துல இன்னும் சில நொடிகள்ல செகண்ட்ஸ் போயிட்டே இருக்கு, எப்ப உயிர் போகும் தெரியாது. போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அவன் இயேசுக்கு தன் இருக்கிற இடம் கொடுத்து பாவ அறிக்கை செய்யும். அதான் ரொம்ப முக்கியம். பாவ அறிக்கைக்கு ஆயத்தமாயிட்டான். இன்னும் சில நொடிகள் இருக்கு. எல்லாருக்கும் அந்த சுவாக்கியம் கிடைச்சிருக்கோம்னா தெரியாது. சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கலாம் யார் கடைசி உயிர் போற நேரத்துல இந்த கல்ல மாதிரி அப்படி பாவத்துல அறிக்கையிட்டு பரலோகத்துல என்ன பண்ணிடலாம், இடம் பிடிச்சிடலாம்னு நினைக்கலாம். ஆனா அதுக்கு நேரம் இல்லாம போயிட்டு, அதுக்கு யோசிக்க முடியாத நேரம் இல்லாம போயிட்டு, இவனுக்கு ஆண்டவர் அந்த தருணத்தை கொடுத்திருந்தார். இன்னொரு ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் இந்த நேரத்தை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் நான் எங்கதான் போய் ஆகணும், நரகத்துக்கு தான் போய் ஆகணும். கவனிச்சுக்கோங்க அருமையானவர்களே. கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில, தேவன் தந்திருக்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில, கிறிஸ்துவை உன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாதபடி, பாவரிக்கை செய்யாதபடி நம்முடைய வாழ்க்கை முடியுமானா எங்க போனோம்? பரலோகான சுட்டி காமிச்சார். லாசரு ஐஸ்வர்யவான், லாசரு போயிட்டாரு ஆபிரகாமனுடைய மடியில. ஆனா இவன் எங்க போனான்? பாதாள ஐஸ்வர்யவான் தான். அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது, தருணங்கள் இருந்தது, சுவிசேஷத்தை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனா என்ன பண்ணல, அதை கேட்கறதுக்கு கிளம்பு இழந்து போயிட்டான். ரட்சிப்பார் பாதாளத்துக்கு வேலை ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா கூட நாம் ஒரு விஷயம் நம்மை உணர்ந்து நாம் தேவனிடத்தில் ஒப்புரவாக்கி போற வேண்டும். ஒரு வார்த்தை மீண்டுமாக அவர் குறிப்பிட்டார். நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? மற்றவங்களை என்ன செய்யறோம்? நிந்தித்து கொண்டிருக்கிறோம், அவதூறு பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எது பேசக்கூடாதோ, கள்ளம் திட்டினதை விட மோசமா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? திட்டின்னு இருக்கிறோம். ஆண்டவருடைய நன்மைகளை உணராதபடி அவரை நிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி நிந்திக்கிறோம் தெரியுமா? அவிசுவாசத்தினாலே அவர் என்ன பண்றோம்? புறந்தள்ளி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்னா கூட இந்த சிந்தனைக்குள்ள வருகிறது. கவனிக்கிறேன். அதனால கர்த்தர் அவனுக்கு கிடைச்ச கிருபையை இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசு என்பது ஒரு காரியத்தை கூட சொன்னார். பரிசுத்தவான்கள் எல்லாம் இறந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிற இடம் ரெஸ்ட் ரூம். அப்படிதான் ஒரு என்னது ரெஸ்ட் ரூம் இல்லாம இளைப்பாருங்க ஒரு இடம். பரதீசு எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க? இப்போ ஒரு அந்த ஓய்வு அறைக்குள் இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? பரிசுத்தவான்கள் எல்லாம் திரும்ப அவர் இந்த பூமிக்கு வந்து அவரோடு கூட நீங்களும் நானும் கூட பரலோக ராஜ்யத்துக்கு போவேன். அருமையான காட்சி. ஓகே, ரொம்ப அருமையா எடுத்துக்கிட்டாரு. இந்த வார்த்தைகளை முடிஞ்சதுனாலே அதை நம்ம வாழ்க்கையில அதை பேசப்படும். சரியா? அடுத்து பேச வருகிறார். மூன்றாவது வார்த்தையாக என்னது? ஸ்திரீயே இதோ மகன். அவனோட சீசனை பார்த்தா நம்ம கரெக்டா மூன்றாவது வார்த்தை தானே? பிரேக்கா? சரி, நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அடுத்ததுக்கு போலாம். மூணாவது பேசிடலாமா? பேசிடலாம். சரி, பேசிடுவோங்க. அடுத்து 4 வார்த்தை இருக்கு. சரியா? சரி, இப்ப மூன்றாவது வார்த்தை பேசும்படியாக பிரேம்குமார் உங்களுக்கு கொஞ்சம் தருணம் இருந்தது, ஆனா நீங்க வர வேண்டியதாயிருச்சு. ஆமா, இப்போ பிரேம்குமார் வந்து மூன்றாவது வார்த்தை தெரியாதோ
கவனி அவர் ஃபோன் பண்றாங்க. சுத்தமா கவனி. ஓகே. தேவனுடைய இப்பொழுதும் முதல் 2 வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நடைபெறும் தெளிவு வார்த்தை. அது கூட முதல் 2 வார்த்தை. மூன்றாவதாக பார்க்கும்போது ஸ்திரீயை அதுவும் மகன் சீசனை நோக்கி அதுவும் சொல்ல வார்த்தை. யோவான் 19ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்கிறேன். சிலுவை இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி தேவப்பா மரியாளும் அகதியா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இங்கே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அவருடைய தாயும் அவருடைய அன்பான சகோதரமான சீசனையும் அங்கிருந்து பார்த்தார். பார்த்து சீசனை பார்த்து சொன்னார் அதோ உன் தாய் என்றார். அப்படியே பார்த்தோம் கர்த்தருடைய முதலாவது நான் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தாயும் இவர்களுக்கு இடையே இருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிறார். மற்றும் மத்திய 22ஆம் அதிகாரம் 39 வருஷத்துல நான் பார்க்கும்பொழுது இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பின்னிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் தாயை விசேஷனிடம் ஒப்படைக்கும் பொழுது அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பின்னிடத்தில் அன்பு கூறுவாய் என்று பார்க்கிறோம். நாம் ஒருவரும் நம்மளுடைய பிள்ளைகளா நாம் இருக்கும்போது நம்மிடத்தில் நம்ம ஒரு இடத்தில் அன்பு கூறும் பொழுது நீயும் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் சொல்கிறது இது பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த ஒண்ணு பொருந்திய 17ஆம் அதிகாரத்தில் மெட்டாவசனத்தில் நாம் பார்க்கும்போது இங்கு அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்கதரிசனங்களாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். இங்கு அன்பு ஒழிந்து போவாது என்று நாம் பார்க்கிறோம். தெய்வம் நம்மீது வைத்திருக்கிற அன்பு என்றும் ஒன்றும் அழிந்து போகாது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நாங்க பார்க்கும்போது கனப்படுதல் என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் தாயையும் இங்க யாத்திராகம அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது தாயும் தகப்பனும் கனப்படுவாய் பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தாயும் கனப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய சிலுவையிலே கடும் வேலையை கொடுக்கிறோம். தன் தாயையும் அவருடைய எதிர்காலத்தையும் அவருடைய குறித்து கவலைப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்படியே நான் பார்க்கும்போது அவருடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் குறித்து அந்த சீசனுக்கு அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் அந்த தாய்க்கு புதிய உரிமையை ஒரு ஏற்படுத்தி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியே கூட சீசனை அவருக்கு ஒரு பொறுப்பை ஏற்படுத்தினார். அவருக்கு ஸ்திரீயே என்று அழைக்கப்படும் அதுக்கு அர்த்தம் பார்க்கும் பொழுது கூட பூமிக்குரிய தாயம் மட்டுமல்லாமல் விசுவாசிகளின் தாயமாகிய ஸ்ரீஸ்மரின் தாயமாகிய சபையின் தாயமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு பொறுப்பு ஸ்ரீஸ்மரத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். தாயை பார்த்துக்க முடியாத கர்த்தர் ஒரு பொறுப்பை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். உலக பிரதமான கடமைகளும் அவர் முடிக்கும் முன்பே இந்த தாயை சீசன் இடத்திலே கவனிக்கும்படியாக ஒரு பொறுப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம். அப்படியே நாமும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நாமும் ஒருவருக்கு ஒரு அன்பை பகிர்ந்து கொண்டு நம்ம இருப்போம். கத்துக்காம இந்த சிறிய சன்னியாசம்
மூன்றாவது வார்த்தை அதோ ஒன் சிஷியனை பார்த்து அதோ ஒன் அப்படின்னு சொல்லி ஸ்திரியை பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஒரு குறிப்பில் அவர் சொல்லும்போது சொன்னாரு, 2 பேருக்கும் ஒரு பொறுப்புகளை கொடுக்குறாரு. இது வரைக்கும் அந்த பொறுப்பு அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு தெரியாது. எப்படி பாக்குறாங்க அந்த பொறுப்பை கொடுத்தவங்க? ஒருவேளை அந்த சீசன் ஆண்டவர் நிறைய கற்பனைகளை கொடுத்திருக்காரு, நிறைய உபதேசங்களை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எப்படி என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா அவரு எந்த இடத்துலயும் வேத வசனத்துக்கு, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு குறைவாக அல்லது முரண்பாடா போய் எந்த இடத்துலயும் பேசினதாக பார்த்தோம். அந்த தம்பி அவங்க குறிப்பிட்டார், அன்பின்னு சொல்லும் போது எந்த அன்பினாலே அவர் அதை செய்யறாருன்னு சொன்னா, முதலாவது என்னது, தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த அந்த பெரிய பிரமாணத்தை அந்த இடத்துல நினைவுபடுத்தி சொன்னதை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த அன்பினாலதான் ஒரு என்ன பண்ணணும், பேசுறோம். போன வாரம் கூட நான் ஞாயிற்றுக்கிழமையில இதை பத்தி தான் நான் பேசினேன். பேசும்போது இந்த வார்த்தை குறிச்சு பர்டிகுலரா இதை பத்தி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சில பொறுப்புகளை கொடுத்து அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றணும். அது நிறைவேற்றினாங்களா என்னன்னு தெரியாது. கடைசி வரைக்கும் மரியாதை சாகிற வரைக்கும் யோவான் இருந்தாரா, யோவான் சாகிற வரைக்கும் மரியாதை இருந்தாங்களான்னு தெரியாது. மரியாதை அதுக்கப்புறம் எங்கேயும் பேசப்படல. யோவான் அதோட என்ன பண்ணாரு, எங்க போனாரு, பத்மதீவுக்கு கொண்டு போகப்பட்டாரு. வெளிப்படுத்தின விஷயம் அன்பை எழுதுறாரு. இவர் எங்க மரியாதை பார்த்து கவனிச்சிருக்க முடியும்? எல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஆனா ஒண்ணு நம்ம கவனிக்க வேண்டும், கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில கொடுத்த ஒரு பொறுப்பை அவர் என்ன பண்றாரு, நிறைவேற்றுறார். இன்னொரு இருக்கிற ஆவியானவர் பேசுவார் இல்லையா, இந்த காரியங்களை என்ன பண்ண, இப்படி செய் அப்படி செய் அப்படின்னு சொல்லி நிமிடத்துல அதை பேசுவார். பேசும்போது கவனமாய் நாம் என்ன செய்யணும், ஏற்றுக்கணும். இன்னொரு வார்த்தை சரி இப்பதான் தூள் போட்டுக்கிறாமா, இன்னொரு வார்த்தைக்கு போலாம். அதனால இதை நான் நினைச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற ஒரு கர்த்தர் உங்ககிட்ட என்ன கிட்டையும் இது போல, இது ஒரு அடையாளம். இதே போல நிறைய காரியங்களை நம்ம இடத்துல என்ன பண்றாரு, ஒப்பு கொடுத்திருக்கிறார். சபையில் உள்ள அவர்களை நம்ம என்ன பண்ணணும், தாயை போல அவர்கள் என்ன பண்ணணும், நேசிக்கணும். தாய்மார்கள் ஒருவேளை சபையில் உள்ள வாலிபர்கள் சகோதரிகளை எப்படி பார்க்கணும், தன் மகனை போல நேசிக்கணும். இதை நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? சகோதர சகோதர அன்பு அந்த இடத்துல காணப்படுது. அன்பு இந்த இடத்துல நிலைநாட்டு. ஆண்டவர் மரித்தார் 3ஆம் நாள் என்ன பண்ணாரு, ஒரு உயிர்த்தெழுந்தார். ஆனா இந்த சொன்னது, அவர் உயிர்த்தெழுந்ததுனால சொன்ன இந்த கட்டளையை அவங்க நிறைவேற்றாம போகல. கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்க, நிறைவேற்ற. பூமியில நிறைய புதிய பொறுப்புகளை ஆண்டவர் நம்மகிட்ட கொடுக்குற. ரட்சிக்கப்பட்ட உடனே பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம், பரலோக ராஜ்யத்துல போகிறோம், அது மட்டும் கிடையாது. இந்த பூமியில வாழும் பொழுது கர்த்தருக்காக நிறைவேற்ற வேண்டிய சில வேலைகளை, பொறுப்புள்ள வேலைகளை நம்மளுக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் கொடுக்குற, நம்பி கொடுக்குறார். உங்களை நம்பி கொடுக்குறார். ஸ்திரீ இடத்துல தன் தாயை கவனிச்சு சொல்லி நம்பிக்கையோடு அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு.
அதே போல தாயிடத்துல நம்பிக்கை கண்டிப்பா அந்த தாய் மகனை போல அவளை நேசிப்பான் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பார். நான் இதுல பார்த்த ஒரு விஷயம் கவனிக்க சொல்லி, அதுக்கப்புறம் யோசேப்புக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? தாயை பார்த்துக்க மாட்டாங்களா? சோறு போட மாட்டாங்களா? அவங்களை கவனிக்க மாட்டாங்களா? யோசே, யூதா, யாக்கோபு, இன்னும் ஒரு சகோதரி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அவங்க பார்த்து ஏன் யோவான் கிட்ட தாய முக்கியமா ஒப்பு கொடுத்தார்? கவனிக்கணும் பிரியமான சொல்லி. நமக்கு நம்மை சரீர பிரகாரமாக கவனிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார். ஆவிக்குரிய நிலையில உங்களை என்னையும் ஊக்கப்படுத்துவதற்கு, கவனிப்பதற்கு, புத்தி சொல்வதற்கு, ஆலோசனை கொடுப்பதற்கு ஆவிக்குரிய தாய்மார்கள், தகப்பன்மார்கள் அல்லது சகோதரர்கள் நம்முடைய வாழ்க்கையில அவசியமாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆலோசனையை நாம் பெற வேண்டும். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்ற. ஒருவேளை ஆவிக்குரிய நிலைமையில ஒருவருக்கு என்ன பண்ணணும்? அந்த புதிய உறவுக்குள்ள, புதிய நட்புக்குள்ள, உறவுக்குள்ள அவர்கள் நிலைத்திருக்கணும்ன்றதுக்காக அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் என்ற ஒரு சிந்தை கூட நமக்குள்ள கூட நாம் நிறைவு செய்வோம். அடுத்து கண்டினியூ பண்ணலாமா? சொல்லலாமா? அடுத்து 4வது வார்த்தை பேசணும். 4வது புரியுது பண்ணிக்கலாம். சரியா சொல்லுங்கப்பா. 5 minutes. சரி, எழுந்து நீங்க அவசரம் பண்ண வேணாம். 11:15 ஆகும்போது சரியா ஒரு சின்ன ஜாப் பண்ணி நம்ம நிறைவு செய்வோம். அந்த செக்ஷனை முடிப்போம். டீக்காக நம்ம போக போறோம். பிரயோஜனமா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேச விட்டா நிறைய பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்க. நேரத்தை நம்ம சுருக்கி கொடுத்திருக்கிறதுனால அதற்குள்ளாக அவர் என்ன பண்ணிருக்காங்க, தியானிச்சிருக்கிறாங்க. 3 வார்த்தைகளை கொண்டு வந்த அருமையான பிள்ளைகளுக்கு, சகோதரர்களுக்கு ஆண்டவருடைய நாமத்துல வாழ்த்துக்கள். அவர்களை கரைகளை தட்டி நம்ம உற்சாகப்படுத்துவோம். அடுத்து டீக்கு அப்புறம் பாடல் இங்கே பாடப்படும். உங்களுக்கு எல்லாரும் நீங்க போயிடாதீங்க, தயவு செய்து யாரும் கலைஞ்சு போயிடாதீங்க. இருந்து சிந்தனை தியானி ஜபசம். நல்ல பிதாவே, நேரம் மட்டுமாக நம்முடைய சந்நிதியில நாங்கள் அமர்ந்திருந்து நம்முடைய இந்த சிலுவை தியானத்தை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 3 வார்த்தைகளை குறித்து தியானிப்போம். அது உண்மையாகவே மீண்டும் ஒரு விஷயம் எங்களுக்கு அநேக உள்ளான ஆழ்ந்த சத்தியங்களை, சில விளக்கங்களை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது, பயன்படுத்தி அதற்காக ஆண்டவரே எப்பொழுதுமாக நாங்கள் இந்த டிப்பரைக்கு போகிறோம். அடுத்து கூடி வந்து அடுத்து சிந்திக்கிற சிந்தனைகளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம்.